ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், இருமாலை ஈந்தேனோ தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை போலே. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் செய்த 2 பிரபந்தங்கள் இருக்கு. அதில் ஒன்று திருப்பள்ளி எழுச்சி, மற்றொன்று திருமாலை. திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற அந்த பிரபந்தமானது எல்லா கோவிலையும் பெருமாளுக்கு காலையில் அவரோட துயில் உணர்த்துறதுக்காக பாடக்கூடிய பிரபந்தமாக இன்னைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது கிட்டத்தட்ட சுப்பிரபாதத்துக்கு நிகரான ஒரு பிரபந்தமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் திருப்பாவை கோவிலில் சாத்துமுறை நடக்கும்போதும் அந்த மார்கழி மாதத்திலும் முதல்ல திருப்பள்ளி எழுச்சி இருக்கும், அதுக்கப்புறம்தான் திருப்பாவை. அப்படிப்பட்ட உயரிய இடம் இருக்கக்கூடியது இந்த திருப்பள்ளி எழுச்சிங்கிற பிரபந்தத்துக்கு. இன்னொரு பிரபந்தம் திருமாலை. இந்த 2 பிரபந்தங்கள் அது வழங்கினதுனால அவர் இருமாலை ஈந்தார் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இன்னொரு விதத்தில் எப்படின்னா, இவரும் நம்முடைய பெரியாழ்வார் மாதிரி மாலாக்காரர் என்று அழைக்கப்பட்டார். அதாவது பெருமாளுக்கு புஷ்பங்கள் சாத்தக்கூடிய, மாலை சாத்தக்கூடிய ஒரு திருப்பணியை செய்து வந்ததுனால அவருக்கு மாலாக்காரருங்கிற பேர். பாமாலையும் இயற்றி பூமாலையும் சூட்டினதுனால இவர் இருமாலை ஈந்தவர் அப்படிங்கிற ஒரு பேரிலையும் அப்படிங்கிற பொருளையும் நம்ம இதை கொள்ளலாம். இந்த திருமாலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னா, வைணவர்கள் சொல்லுவது திருமாலை அறியார் திருமாலை அறியாதவர் அப்படின்னு. இந்த பிரபந்தமாகிய திருமாலையை அறியாதவர்கள் எம்பெருமானாகிய திருமாலையே அறியாதவராகி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உயரிய இடம் இந்த திருமாலைக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி பாமாலை பூமாலை எல்லாம் சூட்டி மகிழ்ந்தவர் நம்முடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவர் ஒரு வீர வைணவர், மறந்தும் புறம் தொழார் வைணவர் அப்படிங்கிற மாதிரி அரங்கனை அல்லால் வேறொரு தெய்வத்தை வணங்காத ஒரு நெறியை கொண்டிருந்தவர் இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவரை வேற ஏதாவது சமயத்தவர் அணுகினாலோ, வேற ஏதாவது தெய்வத்தை ஏற்றும் கொள்ளும்படியோ, தெய்வத்தை பற்றி சொன்னாலோ அவர் அதற்கு நான் என்னை உயிரை மாய்த்து கொள்வேன்பார். அந்த மாய்த்து கொள்ளுதலும் ரொம்ப கொடுமையான வார்த்தையாக இருக்கும். எப்படின்னா, என் தலையை அறுத்து நான் என்னை மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமான தண்டனையை தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிற மாதிரி சொல்லுவார். திருமாலை தவிர வேற யாரையும் வணங்காதவராக அவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இருந்தார். அந்த தொண்டருக்கு தொண்டராக இருப்பதே தன்னுடைய பெருமையாக கொண்டவர் நம்முடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எப்படியெல்லாம் பாசுரங்களில் இறைவனை கொண்டாடுகிறார் அப்படின்னா, அவர் திருமாலை தவிர மற்றொரு தெய்வத்தை அவர் நினைக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய மனத்திலேயுமே ஆழமாக பதிக்கக்கூடியவர் அவர். கற்றினம் மேய்த்த எந்தை, கற்றினம் மேய்த்த எந்தை அவனல்லால் தெய்வம் இல்லை. அவனை தவிர வேற தெய்வம் இருக்கா? நீங்கள் வேற தெய்வத்தை நாடி போக வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிற போல கேட்குற. இது போல திருமாலை முழுவதுமே அவனே தெய்வம், அவனையே வணங்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர். அப்படியே இறைவா, நீ என்னை எப்போ அழைத்து கொள்ள போகிற, நான் எப்போ உன்னை காணுவேன், எப்போ உன்னோட இருப்பேன் அப்படிங்கிறதையும் பல்வேறு இடங்களில் அவர் தன்னுடைய பாசுரங்களில் எடுத்து சொல்லக்கூடியவர். அறிவிலா மனிதர்கள் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் அன்றே அப்படின்னு சொல்லியிருக்கார். அரங்கன் அப்படிங்கிற அவனுடைய நாமத்தையோ, அரங்கம் என்று அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தை நினைத்தாலோயே நம்முடைய பாவமெல்லாம், நரகத்துக்கு நம்மளை அழைத்து சொல்லக்கூடிய அந்த பாவமெல்லாம் அழிந்து ஒழிந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்முடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அது மட்டுமல்லாது அவர் தன்னுடைய பாசுரங்களில் சொல்லும் பொழுது, ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லேன், பாரிலே உன் பாதமே பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், யாருளர் கணைக்கண் அம்மா அரங்கமா நகருளானே. ஒன்றை தவிர யார் இருக்கா? எனக்கு ஊரு வேண்டாம், காணி வேண்டாம், உறவு இல்லை, எதுவுமே இல்லை, பரமமூர்த்தி உன்னுடைய பாதமே பற்றினேன், எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர். இவர் சில பாசுரங்களில் நான் அப்படியெல்லாம் இருந்தேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயரிய தத்துவத்தை நம்மளோட தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரங்களில் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் அல்லாது சமத்துவத்தை தன்னுடைய பாசுரத்தில் நிலைநாட்டியவர். அதாவது வைணவர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு கிடையாது.
வைணவன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் தொண்டர். தொண்டனுக்கு தொண்டனாக இருப்பதையே பாக்கியமாக கருதக்கூடியவர்கள் வைணவர்கள். ஆனால் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் காலத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. அதை சாடி ஆனால் எப்பொழுது நாம் ஒருவர் வைணவன் என்று ஆகிறோமோ, எம்பெருமானுக்கு தொண்டராக நம்ம சொல்லுறோமோ, அப்போவே நம்ம எல்லோரும் ஓர் குலத்தவர் அப்படிங்கிறத தன்னுடைய பாசுரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். பழுதிலா ஒழுகல் ஆற்று பல சதுப்பேதிமார்கள் இழிக்குலத்தவர்களிலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தம்மானே என்று பாடுகிறார். சதுர்வேதியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற 4 வேதம் ஓதும் பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி, இழிக்குலத்தவராக இருந்தாலும் சரி, அப்போது அந்த பாகுபாடு இருந்திருக்கு. அதனால் அதை சொல்லியிருக்கார். எல்லாரும் ஒருவரே. எப்போ அப்படின்னா, திருவரங்கத்தானுக்கு பக்தர் என்று தங்களை சொல்லும் பொழுது, அவர்களுடைய தொண்டர் என்று சொன்ன உடனே எல்லாருமே ஒரே நிலைதான். அப்படி ஒரு நிலை ஆனதும் நம்ம என்ன செய்யணும்? தொழுமினீர்கள், எல்லாரும் சேர்ந்து வழங்கணும். எல்லாரும் கொடுங்கள் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுங்க, வாங்குங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். உங்களுடைய அறிவினை, நீங்கள் பெற்றிருக்க ஞானத்தை பகிர்ந்து கொண்டு எல்லாரும் ஒரே சமத்தவராக இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்னா, ஒக்க அரங்கத்தம்மா நீ அருளியபடி, நீ எப்படி கொடுத்தாயோ எங்களுக்கு, அதுபோல் நாங்கள் எல்லாரும் சமமாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு சமத்துவத்தை, வைணவர்கள் என்றால் இருக்க வேண்டிய அந்த ஒரு சமத்துவத்தை இந்த பாசுரத்திலே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எப்பொழுதோ அரங்கன் அவரிடம் கேட்டிருப்பார் போல இருக்கு, நான் உனக்கு பரமபதம் அருளுகிறேன்னு. அப்போது இந்திரலோகம் தரேன், நீ அங்கே போயிடுறியா அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப அழகாக, பச்சைமா மலை போல் மேனி பவளபாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரியேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம்மாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லுறார். இறைவா, நீ கேட்குறியே, இந்த பச்சை மரகத மேனி இருக்கே, அந்த மேனியை பார்க்காம, உன்னுடைய திருவடியை பார்க்காம, இவ்வளோ பெரிய ஆரம்பையருமா எல்லாரும் சூழ்ந்து ஆடுகின்ற அந்த பெரிய இந்திரலோக சபைக்கு என்னை அதிபதியாக ஆக்கினா கூட அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? இங்கிருந்து உன்னை சேவிக்கின்ற இந்த பாக்கியம் வேண்டும். அரங்கமா நகருளானே, உன்னை பார்க்கின்ற இந்த உனக்கு தொண்டு செய்கின்ற இந்த பேரு மட்டுமே வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உயரிய நிலையில் இருக்கிறார் நம்முடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இப்படி பாசுரங்களாகவும் பூமாலையும் பாமாலையும் ஆகிய இந்த 2 மாலைகளையும் வழங்கியவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அதை குறிப்பிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார், 2 மாலை ஈந்தேனோ தொண்டரடிப்பொடியாரை போலே என்று கேட்கிறார்.